ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா திரைப்படம் அப்படின்றதுனால நிறைய வரவேற்பு பெற்றிருந்தாலும், அந்த படம் பேசும் பொருளாவே இருக்கும். அதுவும் ஒரு ஹீரோ அரசியல்ல குதிச்சிட்ட பிறகு எடுக்கப்பட்ட படமா இருக்கட்டும், இல்ல நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு அறிவிச்சிட்ட பிறகு வரப்போற படமா இருந்தாலும், நிறையவே எதிர்பார்ப்பு இருந்தாலும், அந்த படம் வந்து பேசும் பொருளாவே இருக்கும். குறிப்பா நீங்க விஜய் எடுத்துட்டீங்கன்னா, நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு, அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. போன வருடம் பிப்ரவரி மாதம். அதுக்கப்புறம் அவர் கோட் படம் வரும்போது, இதான் நான் லாஸ்ட்டா நடிக்கிற படம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. என்னமா இருக்கும் இந்த படத்துல? அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. அரசியல வந்து பின்புலமா வச்சு எடுக்க போறாரா? இல்ல அரசியலுக்கு வந்து நான் முதல்வரா இருக்க போறேன். அரசியலுக்கு எப்படிலாம் வரப்போறேன். மக்களுக்கு எதெல்லாம் செய்ய போறேன். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா அது வந்து ரொம்ப கமர்ஷியலா ஒரு படமா போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டு படம்லாம் லாஸ்ட் இல்ல. வினோத் இயக்கத்துல நான் நடிக்க போறேன். அந்த படம் தான் இந்த லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அனௌன்ஸ்மென்ட் பண்ணாரு. ஆனா அந்த படமும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டைட்டில் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரி 26ஆம் தேதி. ஆனா அந்த டைட்டில வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டாங்க. இது வந்து லாஸ்ட்டா நடிக்க போறாரு ஒரு படம். இந்த டைட்டில் எப்படி இருக்கும்? கமர்ஷியலாவே இருக்குமா? இல்ல அரசியல் பின்புலமா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. அப்புறம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் குடுத்தாங்க. கண்டிப்பா இது அரசியல் படம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் என்ன பண்ணாங்க, நம்பிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம ஒரு போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. சாட்டைய எடுத்து எம்ஜிஆர் மாரி சுழற்றுறது, நான் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு சப்டைட்டிலோட என்ன பண்ணாங்க, அந்த போஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனோனே எம்ஜிஆரை பின்புலமா வைத்து தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நெறைய பேர் கருத்துக்கள தெரிவித்தாங்க. அதே போல எம்ஜிஆர் சாட்டை எடுத்து சுழற்ற மாதிரி இவரும் சாட்டை எடுத்து சுழற்ற போறாரு அப்படின்னு என்ன பண்ணாங்க, ஒரு தரப்பினர் சொன்னாங்க. இல்லங்க, எம்ஜிஆர் சினிமா துறையில இருந்து அரசியலுக்கு வந்தார்ல, அந்த காலகட்டத்துல இருக்கிற கதைக்களமா தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் என்ன பண்ணாங்க பேசப்பட்டது. இப்படி பலதரப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்க, நெறைய கருத்துக்கள முன்வைத்தாங்க. இப்போ சமீபமா ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனாங்க. ஜெயம் ரவி இது. ஜெயம் ரவிலாம் சொல்லக்கூடாது. ரவி மோகன். ஏன்னா அவர் வந்து என்ன பண்றாரு, ஜெயம் ரவிலாம் சொல்லக்கூடாது. இனிமேட்டு வந்து என் பேர் வந்து ரவி மோகன் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசியலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தரப்பு சொல்றாங்க. குறிப்பா இந்த படத்தோட ட்ரெய்லர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தோட செட்டு என்ன பண்றாங்க போட்டிருக்காங்க. அச்சு அசல் சட்டமன்றத்திலேயே எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா அது முழுக்க முழுக்க செட்டு போட்டிருக்காங்க. ஆளுங்கட்சி தரப்புல நாசர் இருக்காரு முதல்வரா. அவர் வந்து என்ன பண்றாரு, பெயருடைய முக்கியத்துவம் வந்து ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பெயர் வந்து அடையாளத்த மாற்றக்கூடியதா இருக்கு. ஏன்னா மதராசப்பட்டினம் என்றது தமிழ்நாடா மாற்றுறதுக்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு அடையாளம் உண்டு. தமிழ்நாடு தமிழகமா மாறக்கூடாது அப்படின்னு பாதுகாத்ததுல ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, பேருக்கான முக்கியத்துவத்த வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. உடனே வந்து அங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவிக்குமாரா எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. இவருடைய கேரக்டர், இவருடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ், இவருடைய அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தா யார வந்து நம்மள வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய தான் வந்து என்ன பண்றாங்க, பிரதிபலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ ஹீரோ ரவிமோகன் வந்து எழுந்து என்ன பண்றாரு, எனக்கு சண்முக பாண்டியன்னு எனக்கு வந்து பேர் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த பாட்ஷா படத்துல ரஜினி சொல்வார்ல, என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற மாரி அவரு சொல்றாரு. என்ன வந்து உங்களுக்கு வந்து சண்முக பாண்டியனா தான் தெரியும். ஆனா எங்க தொகுதியில எனக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டைட்டில் என்ன பண்றாங்க போடுறாங்க. கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேள இவருடைய பேர் மாற்றுவதற்கான காரணத்த சொல்றதுக்காக இந்த ட்ரெய்லரோட ஒரு சிறு ஓட்டமா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா இல்ல இல்ல இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ரவிமோகன் கேரக்டர் யார வந்து பிரதிபலிக்குது இப்ப இருக்கிற அரசியல் வாழ்க்கையில ரவிமோகன் கேரக்டர் யார வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே சந்தேகம் வேணா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு தான் என்ன பண்றாங்க பிரதிபலிக்குதா நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து அதிமுக இருந்து ஆரம்பிக்குது. குறிப்பா ஆர்கே நகர் வட சென்னையே அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. வட சென்னை ஃபுல்லா அதிமுக கோட்டையாவே இருந்தது அவர் இருந்த காலத்துல. அவர் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை என்ன பண்றாரு ஆரம்பிக்கிறாரு. மதுசூதனன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அவை தலைவரா இருந்ததுதான் அவருடைய நெருக்கத்தின் காரணமா சேகர் பாபு என்ன பண்றாரு ரொம்ப வளர்ச்சி அடைகிறாரு. அப்போதைய முதலமைச்சரா இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள்கிட்டயும் சேகர் பாபுக்கு ஒரு நல்ல பேர் போகுது. ஒரு காலகட்டத்துல மதுசூதனையும் மிஞ்சி சேகர் பாபு வந்தாருன்னா நீங்க பாத்துக்கங்களேன். சோ முதல்வரா இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001ல அவருக்கு ஆர்கே நகர் தொகுதியில எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. அங்க இருந்து தான் அவருடைய அரசியல் பிரவேசம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணாரு அதிமுகல இருந்து விலகி
திமுக பக்கம் வந்து இப்போ முதல்வராய் இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்கள அவரு பிரதான ஒரு ஆளா இருக்கிறாரு. அதாவது நீங்க ஸ்டாலினுடைய நிழலாவே நீங்க என்ன பண்ணலாம், சேகர் பாபுவ பார்க்கலாம். ஏன்னா நெறைய இடத்துல அப்படிதான் பேசப்படுது. குறிப்பா அவர் அப்படிதான் செயல்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா திரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு, இவரு சேகர் பாபு இல்ல செயல் பாபு அப்படின்னு என்ன பண்ணிருக்காரு, ஒரு அடைமொழி கூட பட்டத்தை கூட அவர் கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது சேகர் பாபுக்கு அப்போதே ஆர்கே நகர்ல கொடுக்கப்பட்ட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் சேகர் பாபு இல்ல கராத்தே பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாவே அவருக்கு அங்க ஆர்கே நகர் தொகுதியில அவருக்கு பேர் இருக்கு. சோ அந்த கேரக்டரை பிரதிபலிக்கிறது தான் ரவிமோகனுடைய கேரக்டரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே அதுவும் கொஞ்சம் ஏத்துக்கொண்ட விஷயமா தான் இருக்கு. இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் தலைவர்களே பிரதிபலிக்கிறதா தான் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டா கூட சேகர் பாபு வந்து அப்போ வந்து அதிமுக பக்கம் இருந்தாரு. இப்போ வந்து ஆளுங்கட்சி பக்கமா இருக்காரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எடுத்துட்டாலும் அந்த அணியில தான் ரவிமோகன் என்ன பண்றாரு இருக்கிறாரு. சோ இது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரை பத்தி பேசுறதா தான் இருக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ கராத்தே பாபு யார் யாரு கேரக்டர் பிரதிபலிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.